கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வீடியோ காண்கிற யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். வீடியோ காண்கிற எல்லாவரையும் IAGM எக்கோ வரவேற்றுக் கொள்ளுகிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்தும் அவர் வருகைக்கு முன்னால் நடக்கிறதான அநேக அடையாளங்களை குறித்தும் இதற்கு முன்னால் அநேக வீடியோக்களை நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அந்த வீடியோக்கள் எல்லாம் IAGM எக்கோ என்ற பிளேலிஸ்டில் உங்களுக்கு காணலாம். அவைகளெல்லாம் நீங்கள் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வருகையோடுள்ள தொடர்பில் எதிர்கிறிஸ்து என்றதான ஒரு லோக சக்கராதிபதி இந்த பூமியில் வருவான் என்று திருவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியினால் எதிர்கிறிஸ்துவின் காலத்தை குறித்தும் மிக தெளிவாக இந்த காலகட்டத்தில் அறிய வேண்டிய கட்டாயத்துக்குள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதான தீர்க்க தரிசன மொழியிலும் நேரடியாகவும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த எதிர்கிறிஸ்து யார், அவனுடைய அடையாளம் என்ன, அவன் எங்கே இருந்து கடந்து வருவான், எப்படியெல்லாம் ஆளுகை செய்வான் என்பதை குறித்து இந்நாட்கள் இந்த வீடியோவின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். எதிர்கிறிஸ்துவை குறித்தும் அவன் ஆளுகை குறித்தும் அநேக வேத பண்டிதர்களும் தேவனுடைய கனம் பெற்ற ஊழியர்களும் அநேக வீடியோக்களை இதற்கு முன் பதிவேற்றம் செய்திருக்கிறார். ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த வசன வெளிச்சத்தின் அடிப்படையில் சாதாரண விசுவாசிகளும் ஜனங்களும் தெளிவாக எதிர்கிறிஸ்து யார் என்பதை குறித்து அடையாளம் கண்டு கொண்டு அவனுடையதான கண்ணிகளில் அகப்படாமல் கர்த்தருடைய வருகைக்கென்று அவர் ஆயத்தப்பட வேண்டும் என்றுள்ள உள்நோக்கத்தோடு கூடத்தான் எதிர்கிறிஸ்து யார் என்ற தலைப்பின் அடிப்படையில் இந்த வீடியோவை உங்களுக்காக பதிவேற்றம் செய்ய விரும்புகிறேன். எதிர்கிறிஸ்து என்றதான ஒருவர் உண்டா? இந்த லோகத்தில் எதிர்கிறிஸ்து இப்போது இருக்கிறார். எதிர்கிறிஸ்துவின் ஆளுகை எப்படிப்பட்டதாயிருக்கும் என்பதை குறித்துள்ள சில கேள்விகளும் சந்தேகங்களும் கிறிஸ்தவ கோலத்தில் எல்லாருடைய இருதயங்களிலும் காணப்படுகிறது. வேதாகமம் படித்து பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து என்றதான வார்த்தை 4 தடவைகள் மட்டும் புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரையுள்ள வசனங்களிலும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 2 யோவான் 7ஆம் வசனத்திலும் அப்படி 4 முறை அந்தி கிறிஸ்து என்றுள்ள வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18 முதல், பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இனி 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இதுவே. இனி 2 யோவான் 7ஆம் வசனத்தில் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறார். இந்த 4 இடங்களில் மட்டுமே அந்தி கிறிஸ்து என்றதான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் அந்தி கிறிஸ்துவை குறித்து
தீர்க்கதரிசன வெளிச்சத்தில் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் நிருபத்தில் மட்டும்தான் அந்தி கிறிஸ்து என்றதான வார்த்தை எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் கொடுக்கப்பட்ட அந்தி கிறிஸ்து என்றதான வார்த்தை இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அல்ல என்றும் தேவன் அல்ல என்றும் மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து. அந்த மறுதலிக்கிற ஆவியை உடையவன் அந்தி கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் மறுதலிக்கிற ஆவியை உடையவர்கள் என்ற பொருள்தான் அந்தி கிறிஸ்து என்றதான வார்த்தை இங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்றால் யார்? அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தையோடு சேர்த்து இணையான 3 வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அந்தி கிறிஸ்து, இரண்டாவது வார்த்தை அந்தி கிறிஸ்துவின் ஆவி, மூன்றாவது வார்த்தை அநேக அந்தி கிறிஸ்துக்கள் என்று 3 வார்த்தைகள் 1 யோவான் நிருபத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த இடத்தில் அந்தி கிறிஸ்து யார் என்றதான ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த அந்தி கிறிஸ்து யார் என்றால் தேவனையும் தேவன் அனுப்பின தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலித்து பொய்யான அற்புதங்களை பிசாசின் ஆவியினுடைய வல்லமையோடு கூட பொய்யான அற்புதங்களை நடப்பிக்கிற உலகத்தை முழுவதுமாய் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு உலக தலைவனாகும் அந்தி கிறிஸ்து என்று வேதவசன வெளிச்சத்தில் மிக தெளிவாக நம்ம கண்டுகொள்ள முடியும். அந்தி கிறிஸ்து யார் என்பதை குறித்து கிறிஸ்தவ வட்டாரங்களில் அநேக தர்க்கங்களும் விவாதங்களும் இந்த நாட்களில் காணப்படுகிறது. அவையில் சிலவற்றை நமக்கு இங்கு பார்ப்போம். அந்தி கிறிஸ்துவாய் வரப்போகிறவர் இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்கள் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து அந்தி கிறிஸ்துவான் வருவான் என்றும், இரண்டாவது ரோமன் கத்தோலிக்க சபையின் தலைவராயிருக்கிற போப்பு அந்தி கிறிஸ்துவாய் வருவார் என்றும், மூன்றாவது ரோமா சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த சக்கரவர்த்தியாயிருந்த நீரோ சக்கரவர்த்தியும் ஹிட்லர் என்ற சக்கரவர்த்தியும் அந்தி கிறிஸ்துவாய் வருவார்கள் என்று ஒரு கூட்டத்தார் வியாக்கியானிக்கிறார்கள். மறுகூட்டத்தார் நவீன கால உலக தலைவர்கள், அதில் ஒன்று மரித்து போன சதாம் ஹுசைன், 2 இப்போ உயிரோடு இருக்கிற முன் அமெரிக்கன் பிரசிடண்டாக இருந்த பராக் ஒபாமா, மூன்றாவது இடத்தில் இப்போது அமெரிக்கன் பிரசிடண்டாக இருக்கிறதான டொனால்ட் ட்ரம்ப். இவர்களும் அந்தி கிறிஸ்துவாக வர வாய்ப்பிருக்கிறது என்று பிரசங்கிக்கிறவர்கள் கூட இன்றைக்கும் உண்டு. அந்தி கிறிஸ்து யார் என்பதற்கு அவர்கள் கொடுக்கிறதான மேலே சொன்ன இந்த ஆட்கள் எல்லாவரும் அந்தி கிறிஸ்துவாய் வர வாய்ப்பிருக்கிறதா என்றதான கேள்விக்கு நாம் விடை வேதாகமத்தில் கண்டுகொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதற்கு முன்பாக அந்தி கிறிஸ்துவாய் வருகிறவர் எங்கே இருந்து வருவார் என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில் சிறிதாக ஒன்று புரிந்து கொண்டு அதுக்கு பின்னாலே அவருடைய விவாதங்களுக்கு நேராக நமக்கு சிந்திக்க கடந்து போகலாம். அந்தி கிறிஸ்துவாய் வர வேண்டியவர் எங்கே இருந்து எந்த பரம்பரையில் இருந்து கடந்து வருவார் என்று வேதாகமத்தில் தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரையுள்ள வசனங்களிலும், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் படித்து பார்க்கும்போது
அந்தி கிறிஸ்து எந்த வரிசையில் கடந்து வருகிறான் என்று தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறார், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாய மிருகமே 8ஆவதானவனும் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்து 8ஆவதானவன், ஆனால் 7லிருந்து தோன்றி வருகிறவன். அவன் நாசமடைய போகிறவனாயிருக்கிறான். அந்தி கிறிஸ்துவாய் வருகிறவன் தனிப்பட்ட முறையில் வருகிற மனிதன் அல்ல. தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் 7 ராஜ்யங்களுடைய பரம்பரையில் வருகிறவன், 8ஆவதாக வருகிறவன். அதுல தெளிவாக வியாக்கியானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 மலைகள், அந்த ஸ்திரீ உட்கார்ந்த 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். அந்தி கிறிஸ்துவாய் வெளிப்பட போகிறவன் 7 ராஜ்யங்களுடைய பரம்பரையில் வருகிறவன். அதுக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. 7 ராஜாக்கள், அவர்கள் 5 பேர் விழுந்தார்கள் என்று சொன்னால், யோவான் இந்த தரிசனத்தை காணும் காலத்தில் முன்னதாக 5 ராஜ்யங்கள், 5 ராஜாக்கள் விழுந்து போனார்கள். ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லும்போது, ஒருவன் என்று சொல்வது யோவானுடைய காலகட்டத்தில் இருந்தது ரோமா சாம்ராஜ்யத்தின் ஆளுகை. ஒருவன் இருக்கிறான், ரோமா சாம்ராஜ்யம். மற்றவன் இன்னும் வரவில்லை, வந்தால் கொஞ்சம் காலம் தரித்திருக்க வேண்டும். ரோமா சாம்ராஜ்யத்தின் பிறகு வந்த காலகட்டம் என்று சொல்கிறது ஒட்டோமன் ஆட்சி காலமும் அது கழிந்துள்ள ஜனாதிபத்திய ஆளுகை காலம்தான் இன்று வரைக்கும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த 7 ராஜ்யங்களும் முடிந்த பிறகு 8வது ராஜ்யமாய் வருகிறதாக்கும் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம். அந்தி கிறிஸ்து இனி அந்த 8ஆவதாய் வருகிற ராஜ்யம், 8ஆவதாய் வருகிற ராஜாவும் மேலே உள்ள 7 ராஜ்யங்களிலும் உள்ள பரம்பரையில் வருகிறார், தனிப்பட்ட முறையில் வருகிற ஆள் அல்ல. அப்ப அந்தி கிறிஸ்துவாய் வருகிறவன் 7 ராஜ்யங்களில் உட்பட்டு 8ஆவதாய் வருகிற ராஜ்யத்தில் தலைவனாக்கும் அந்தி கிறிஸ்துவாய் வர வேண்டும். இனி தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும் போது அதில் தீர்க்கதரிசன வெளிச்சத்தில் அந்தி கிறிஸ்துவை ஒரு சிறிய கொம்பு என்றாக விசேஷிப்பித்திருக்கிறது. தானியேல் 7:8. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையான வேளை பேசும் வாயும் இருந்தது. இந்த சின்ன கொம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதின் படியே தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் தானியேல் காணும் போது 4 மிருகங்களை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அதில் 4வது மிருகம் கெடியும் பயங்கரமான ஒரு மிருகம். அந்த மிருகத்தின் காலம் என்று சொல்வது வேத வசன வெளிச்சத்தின்படி ரோமா சாம்ராஜ்யம். அதனுடைய இடையில் இருந்து ஒரு சிறிய கொம்பு முளைத்து எழும்பினது. தானியேல் தரிசி காண்கிறதன்படி 4வது ராஜ்யத்திலிருந்து எழும்பி வருகிறதாக்கும் சிறிய கொம்பு, சின்ன கொம்பு அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து வருகிறது ராஜ்யங்களுடைய பரம்பரையில் இருந்து. இனி 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது
அவைகள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்திற்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. அங்கேயும் சின்ன கொம்பு என்று விசேஷிப்பித்திருக்கிறது அந்தி கிறிஸ்துவை குறித்து என்று தீர்க்கதரிசன வெளிச்சத்தில் நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும் தானியேல் 7ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி அந்தி கிறிஸ்துவாய் வெளிப்படுகிறவன் ராஜ்யங்களுடைய ராஜாக்களுடைய வம்ச பரம்பரையில் 8வது ராஜாவாய் 8வது ராஜ்யமாய் வரப்போகிறவனாகும் அந்தி கிறிஸ்து என்று தீர்க்கதரிசன வெளிச்சத்தில் தெளிவாக நமக்கு புரிந்து கொள்ளலாம். இந்த வெளிச்சத்தில் மேலே நான் சொன்ன பலரும் அந்தி கிறிஸ்துவாய் வெளிப்படுகிறது யார் யாராய் இருக்கும் என்று சொன்ன காரியங்களில் அவர்கள் அந்தி கிறிஸ்துவாய் வர சந்தர்ப்பம் இருக்கிறதா, சூழ்நிலை இருக்கிறதா என்பதை நமக்கு இந்த வீடியோவில் நமக்கு ஒவ்வொன்றாக கவனிக்கலாம். முதலாவது யூதாஸ் காரியோத்து அந்தி கிறிஸ்துவாய் வர முடியுமா? இந்த யூதாஸ் காரியோத்து அந்தி கிறிஸ்துவாய் வருவான் என்று அதை குறித்து வியாக்கியானம் பணிகள் கொடுக்கிறதான முக்கியமான 2 காரியங்கள் உண்டு. முதலாவது காரணம், இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாயிருந்த யூதாஸ் காரியோத்தை இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும் போது கேட்டின் மகன் என்றதான ஒரு வார்த்தை அவர் சொல்லி அடையாளப்படுத்துகிறார். நமக்கு அதை ஒன்று வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினால் காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை என்று சொன்னால், இயேசு தெரிந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்கள் கேட்டின் மகனாகிய யூதா இஸ்காரியோத்து அல்லாமல் மற்ற 11 பேரும் கெட்டுப்போகவில்லை என்றுள்ள நிலையில் வெளிப்படையாக இயேசு சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்தில் யூதாஸ் காரியோத்திற்கு அடையாளப்படுத்தும் போது கேட்டின் மகன் என்றதான வார்த்தை இயேசு உபயோகித்திருக்கிறார். இதே வார்த்தையைத்தான் 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்தி கிறிஸ்துவுக்கு பவுலும் அதே வார்த்தையை உபயோகிக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன், பவுலும் கேட்டின் மகன் என்று அந்தி கிறிஸ்துவுக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் அவனை கேட்டின் மகன் என்று அழைக்கிறார். இப்படி 2 பேரும் கேட்டின் மகன் என்று வார்த்தை உபயோகித்திருக்கிறதுனால் யூதாஸ் காரியோத்து கேட்டின் மகனாயிருக்கிறபடினாலும் அவன் அந்தி கிறிஸ்துவாய் உயிர்த்தெழும்பி கடந்து வருவான் என்று ஒரு கூட்டர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். 2வது காரணம், அந்தி கிறிஸ்துவாய் கடந்து வருகிறவன் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்போது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. இந்த மிருகம் என்று சொல்வது வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில்
அந்தி கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் தான் மிருகம். இந்த மிருகம் முன்னே இருந்தது, இப்போது இல்லை, பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது. அந்த கண்ணோட்டத்தில் யூதாஸ் காரியோத்து முன்னாலே இருந்தவன், இப்போது அவன் இல்லை. இப்போது அவன் எங்கே இருக்கான்? பாதாளத்தில் இருக்கிறான். இனி பாதாளத்திலிருந்து அவன் உயிர் தெழும்பி அந்தி கிறிஸ்துவாய் கடந்து வருவான் என்று இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இது சரியா? நான் நேரமே அந்தி கிறிஸ்து ஏது பரம்பரையில் வருவான் என்பதை குறித்து நான் சொல்ல இடையானது. அந்தி கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் தனிப்பட்ட முறையில் அல்ல வெளிப்படுகிறது. 7 ராஜ்யங்கள், 7 ராஜாக்களின் பரம்பரையில் 8வது ராஜ்யமாகவும் ராஜாவாகவும் வெளிப்படுகிறவன் தான் அந்தி கிறிஸ்து. யூதாஸ் காரியத்தை கவனித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்கள் ஒருவன் என்றுள்ள பொறுப்பு மட்டுமல்லாமல் அவன் ஒரு தனித்த மனிதன் என்ற நிலைமை அல்லாமல் ராஜ்யங்களுடைய ராஜாக்களுடைய பரம்பரையில் யூதாஸ் காரியோத்து வரவில்லை. அப்படியானால் யூதாஸ் அந்தி கிறிஸ்துவாக வர முடியாது. இனி 2வது, அவன் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறவன் என்றுள்ள வார்த்தையில் ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இந்த பூமியில் மனிதனாய் பிறந்து மரித்து போனால் தேவனை விசுவாசியாமலும் தேவன் மனித ரட்சிப்புக்காக இந்த பூமியில் அனுப்பின இயேசு கிறிஸ்து விசுவாசியாமலும் மரித்து போகிற சகல மனுஷரும், சகல துஷ்டரும், சகல பாவிகள் மரித்து போனால் அவர்கள் பிறகு போகிற இடம் பாதாளத்தில். இந்த பாதாளத்திலிருந்து அவர்கள் சுயமாக உயிர்த்தெழும்பி வர அவளுக்கு ஒரு காலவும் முடியாது. ஆனால் உயிர்த்தெழும்பி வருவார்கள். எப்போது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வருகைக்கு பிறகு, 1000 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு, கடைசி வெள்ள சிங்காசனத்திற்கு முன்பாக சகல பாவிகளும், சகல துஷ்டர்களும், சகல அநீதிமான்களும் உயிர்த்தெழும்பி தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக வெள்ள சிங்காசனம் முன்பாக கடந்து வந்து அவர்கள் நியாயம் விதிக்கப்பட்டு என்றைக்கும் உள்ள நரகத்துக்கு நேராக கடந்து போவார்கள். அதுவரைக்கும் மரித்து போன ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனும் தேவனையும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத மனிதனும் மரித்து போனால் பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருப்பார்களே அல்லாமல் அவர்கள் உயிர்த்தெழும்பி வர வெள்ளசிங்காசன நியாயவிதி காலம் வரைக்கும் அவர்களுக்கு அனுமதியே இல்லை. பின்ன எப்படி யூதாஸ் எழும்பி வருவான்? காரணம், யூதாஸ் இயேசுவை விசுவாசித்தவன், தேவகுமாரன் என்று. ஆனால் இயேசுவை மறுதலித்து இயேசுவை முத்தத்தினால் காட்டிக் கொடுத்தவன். 2, அவன் மனம் திரும்பும்படியாக ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை உபயோகப்படுத்தாமல், இயேசுவோடு மன்னிப்பு கேட்காமல் ஆசானத்தில் போய் அறிக்கை பண்ணி அவன் தற்கொலை செய்து மரித்து போனான். அப்படி மரித்தவன் போகிறது பாதாளத்தில். அந்த பாதாளத்தில் போகிற யூதாஸ் காரியோத்து வெள்ளசிங்காசன நியாய வீதியில் உள்ள கடைசி உயிர்த்தெழும்புவானே அல்லாமல் அதற்கு முன்னாலே உயிர்த்தெழும்பி வர தேவன் அனுமதி கொடுக்கிறதும் இல்லை, அவனுக்கு உயிர்த்தெழும்ப வரவும் முடியாது. 1, ராஜ பரம்பில் ராஜ்யங்கள பரம்பரை யூதாஸ் இல்லை. 2, மரித்து போன மனிதன் உயிர்த்தெழும்பி வர வெள்ளசிங்காசன நியாயவிதி வரைக்கும் அவனுக்கு அனுமதி இல்லை. இந்த வசனத்தின் மூலம் யூதாஸ் காரியோத்து அந்தி கிறிஸ்து அல்ல, அவன் அந்தி கிறிஸ்துவாய் வர போகிறதும் இல்லை. 2வது வியாக்கியானம், அந்தி கிறிஸ்துவாய் வரப்போகிறது லோகம் முழுவதும்
பரவி கிடக்கிற ரோமன் கத்தோலிக்கா சபையின் தலைவராயிருக்கிற போப்பு அந்தி கிறிஸ்துவாய் வருவார் என்று விரளமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட வியாக்கியானங்களும் தவறுதலான புரிதல்களும் இன்றைக்கும் ஏராளமாக உண்டு. போப்பு அந்தி கிறிஸ்து வருவார் என்பதற்கு அவர்கள் கொடுக்கிறதான அடையாளம் என்னன்னு சொன்னால், முன்காலங்களில் போப்பு தன் தலைவை அணிந்திருக்கிறதான தொப்பி, இந்த தொப்பியில் லத்தீன் எழுத்துகளில் ஒரு பேர் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த பேர் இப்படி இருக்கும்: விகாரியுஸ் பிலி தேயி என்றதான ஒரு பேர் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பேருடைய பொருள் விகார் ஆஃப் த சன் ஆஃப் காட் என்று சொன்னால், தேவனுடைய குமாரனுடைய பிரதிநிதி என்றதான அர்த்தத்தில் ஆகும். விகாரியுஸ் பிலி தேயி என்றதான பேர் அவருடைய தலையில் வைக்கப்பட்டிருக்கிற தொப்பியில் எழுதப்பட்டிருக்கும். அந்த விகாரியுஸ் பிலி தேயி என்றதான பேரின் ஒவ்வொரு எழுத்துக்கும் லத்தீன் மொழியில் அதன் எண்ணிக்கை உண்டு. அப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையாக எண்ணி கூட்டி வரும்போது 666 என்ற எண் அந்த பேரின் எண்ணிக்கைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை சற்று விரிவாக நான் சொல்லுகிறேன். விகாரியுஸ் என்ற வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்துக்கும் லத்தீனில் ஒவ்வொரு எண்ணிக்கை இருக்கிறது. வி என்பதற்கு 5, ஐ என்பதற்கு 1, சி என்பதற்கு 100, ஏ என்பதற்கு 0, ஆர் என்பதற்கு 0, ஐ என்பதற்கு 1, பி என்பதற்கு 5, எஸ் என்பதற்கு 0. இவ்வளவும் விகாரியுஸ் என்ற வார்த்தைக்கு எண்ணிக்கை 112. இனி பிலி, எஃப் என்பதற்கு 0, ஐ என்பதற்கு 1, எல் என்பதற்கு 50, ஐ என்பதற்கு 1, மறுபடியும் ஐ என்பதற்கு 1. பிலி என்ற வார்த்தைக்குள் மொத்தம் 53 எண்ணிக்கை இருக்கிறது. இனி தேய், டி என்பதற்கு 500, இ என்பதற்கு 0, ஐ என்பதற்கு 1. இந்த தேய் என்ற வார்த்தைக்குள் 501. விகாரியுஸ் என்பதற்கு 112 பிளஸ் பிலி என்பதற்கு 53 பிளஸ் தேயி என்பதற்கு 501. மொத்தம் விகாரிஸ் பிலிதேயி என்ற வார்த்தைக்குள் 666 என்ற எண்ணிக்கை அடங்கியிருக்கிறது. ஆனதினால் போப்பு அந்தி கிறிஸ்துவாய் வருவார் என்று வியாக்கியானிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இப்போது போப்பு அணிந்து கொண்டிருக்கிற தொப்பியில் இந்த விகாரியுஸ் பிலிதேயி என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அதற்குரிய எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை சரியாக இருக்கலாம். பிறகு எப்படி இந்த வியாக்கியானத்தை அவள் கொண்டு வந்தார்கள் என்பதுக்கு எனக்கு அதிக தெளிவும் இல்லை. இரண்டாவது காரியம், ரோமன் கத்தோலிக்கா சபையின் தலைமை என்பது ஒரு சிறிய ராஜ்யத்தின் தலைவர். அதே வேளையில் தானே ஒரு ரோமன் கத்தோலிக்கா என்ற மதத்தினுடைய தலைவரும் கூட. அந்தி கிறிஸ்துவாய் வருகிறவன் ஒரு மத தலைவனாய் இருக்க முடியாது. ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு மதத்தோடு கூட அவன் ஐக்கியமாயிருப்பான் என்று தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்தி கிறிஸ்து மத தலைவராய் இருக்க மாட்டான். அவன் ராஜ்ய தலைவனாயிருக்கிறான். அதுவும் 7 ராஜ்யத்தின் பரம்பரையில் வருகிற 8வது ராஜ்யத்தின் தலைவராயிருக்கிறார்.
போப்பை பொறுத்தமட்டில் அவர் இந்த 7 ராஜ்யங்களுடைய பரம்பரையில் வருகிறவர் அல்ல. அவருடைய பரம்பரை ரோமில் உள்ள வர்த்திக்கானில் உள்ள ஒரு சிறிய ராஜ்யத்தினுடைய பரம்பரையில் உள்ளவர். இந்த நிலையில் வரும்போது போப் அந்தி கிறிஸ்துவாய் வர ஒரு இடமும் இல்லை. இனி முன்கால போப்புமார் மரித்து போனார்கள். இப்போது போப்பு இருக்கிறார். நீ மரித்து போன ஒரு போப்பும் உயிர்த்தெழுப்பி வர அவளுக்கு அனுமதி இல்லை, வரவும் மாட்டார்கள். அல்லாமல் அந்தி கிறிஸ்துவாய் உயிர்த்தெழுப்பி வர அவங்களுக்கு ஒரு அனுமதியும் தேவன் கொடுக்கவே இல்லை, வரவும் மாட்டார்கள். அப்படியானால் போப்பு அந்தி கிறிஸ்துவாய் வர ஒரு இடமும் இல்லை. மூன்றாவது, ரோமா சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹிட்லர் என்றதான சக்கரவர்த்தி. இந்த ஹிட்லர் அந்தி கிறிஸ்துவாய் வருவான் என்று வேறொரு கூட்டர் விளக்கம் கொடுக்கிறார்கள். அதற்கு காரணம் டாக்டர் கெப்லர் என்றதான ஒரு வேத பண்டிதர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம்னு சொன்னால், ஹிட்லர் என்றதான பெயர் கிரேக்க பெயராகும். அந்த ஹிட்லர் என்றதான கிரேக்க பெயரில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்ணிக்கை இருக்கிறது. கிரேக்க மொழியில் ஏ என்று சொன்னால் எண்ணிக்கை 100, பி என்றால் 101, சி என்றால் 102, டி என்றால் 103, இப்படி போகிறது. இந்த வரிசையில் ஹிட்லர் என்றதான பெயரின் ஒவ்வொரு எழுத்திலேயும் ஹைச் என்றால் 107, ஐ என்றால் 108, டி என்றால் 119, எல் என்றால் 111, இ என்றால் 104, ஆர் என்றால் 117. இப்போ 107 பிளஸ் 108 பிளஸ் 119 பிளஸ் 111 பிளஸ் 104 பிளஸ் 117 சமம் 666. அப்ப ஹிட்லருடைய பெயர் எழுத்துக்குள் 666 நம்பர் இருக்கிறபடியினால் ஹிட்லர் அந்தி கிறிஸ்துவாக வருவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஹிட்லர் வர முடியுமா என்று கேட்டால் வர முடியாது. காரணம், ஹிட்லர் வந்து ரோம ஆளுகையின் பரம்பரையில் வந்திருந்தால் கூட ஹிட்லர் ஒரு மனுஷன். அவன் ஆளுகை காலம் முடிந்த பிறகு மரித்து போனான். நம் மேலே குறிப்பிட்டதன்படி வேதாகம் அடிப்படையின்படி மரித்து போன ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் அங்கீகரிக்காமல் அநேக யூதர்களையும் அநேக கிறிஸ்தவர்களையும் கொலை செய்த ஹிட்லரான உலக சக்கராதிபதி, அவன் மரித்து போன மனுஷன். அவன் உயிர்த்தெழும்பி வர தேவன் அனுமதிக்க முடியாது. உயிர்த்தெழும்பு அனுமதிக்கிறதும் இல்லை. ஆனால் உயிர்த்தெழும்பான் எப்போது? வெள்ளசிங்காசன நியாயவிதிக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலேக்கு கடந்து போகும்படியான காலகட்டம் வரும்போது உயிர்த்தெழுவான். அதற்கு முன்னே ஹிட்லர் வேதாகமத்தின் அடிப்படையில் எக்காரணம் கொண்டும் உயிர்த்தெழும்பி வரப்போவது இல்லை. இப்ப ஹிட்லரும் அந்தி கிறிஸ்து வர முடியாது. இனி AD 54 முதல் 68 வரைக்கும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த நீரோ சக்கரவர்த்தி. இந்த நீரோ சக்கரவர்த்தியும் லட்சோப லட்ச கிறிஸ்தவர்களை கொலை செய்த மனுஷன். இவரும் அந்தி கிறிஸ்துவ வருவார் என்று சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். நான் நேரமே முன்னாலே சொன்ன இந்த அடையாளப்படி நீரோவும் வரப்போகிறதில்லை. இனி சதாம் ஹுசேன் அந்தி கிறிஸ்து வர முடியுமா என்று கேட்டால் அவனு வர முடியாது. காரணம், மேலே சொன்ன 7 ராஜின் பரம்பரையில் வருகிறவன் அல்ல. 2 மரித்து போன மனுஷன் இனி உயிர் தழும்ப முடியாது. இனி பராக் ஒபாமா அந்தி கிறிஸ்து வர முடியுமா என்று கேட்டால் அவரும் வர முடியாது.
அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் இந்த 7 ராஜ்யங்களுடைய பரம்பரையில் வருகிறவர் அல்ல. அவர் அமெரிக்கன் ஆளுகைக்கு உட்பட்டு வருகிறவர். இன்றைய அமெரிக்கன் ஜனாதிபதியாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப், அவர் அந்திகிறிஸ்து வருவாரா என்று கேட்டால் அவரும் வர முடியாது. காரணம், அவரும் இந்த 7 ஆளுகையின் பரம்பரையில் வருகிறவர் அல்ல. இப்பொழுது புதிய வியாக்கியானம் சில வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை முழுவதும் விரல் தும்பில் வைத்திருக்கிற மனிதனும் அமெரிக்கா மந்திரி சபையில் உட்பட்டு இருக்கிறதுமான எலோன் மஸ்க், அவர் அந்திகிறிஸ்துவாய் வர வாய்ப்பு இருக்கிறது என்று வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் உண்டு. பிரியமுள்ளவர்களே, அவரும் அந்திகிறிஸ்துவாய் வர வாய்ப்பில்லை. காரணம், அவரும் வேதாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 7 ஆளுகையின் பரம்பரையில் வருகிறவர் அல்ல. அப்படியானால் அந்திகிறிஸ்துவாய் வரப்போகிறது யார் என்ற கேள்வி நியாயமாக தோணிக்கும். நீ அந்திகிறிஸ்து யாராய் இருக்கும்? அவர் எங்கே இருந்து வெளிப்படுவார்? அவருடைய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து இந்த வீடியோ நமக்கு பகிர்ந்து கொள்ள நேரம் சுருக்கமானதினால் வருகிற நாள்களில் அடுத்தடுத்துள்ள வீடியோக்களில் அவைகளை குறித்துள்ள தெளிவான காரியங்களை வேதாகம அடிப்படையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இதை காண்கிறதும் கேட்கிறதுமான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிற அந்திகிறிஸ்து என்றதான ஒரு உலகத் தலைவன் எழும்புவான் என்று வேதாகமும் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அந்திகிறிஸ்து காலத்தில் நடக்கிற ஆட்சியின் கொடுமை யூதர்களுக்கும் அன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைக்கும் கிறிஸ்தவ கோலத்திற்கும் எவ்விதமான அழிவுகள் சம்பவிக்கும் என்பதை குறித்தும் வேதாகமத்திலிருந்து நமக்கு தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது இக்காலத்தின் கட்டாயமாயிருக்கிறபடியினால் வரும் நாட்களில் அதை குறித்து வேதாகமத்தின் அடிப்படையில் சுருக்கமாக தெளிவாக நமக்கு அதை குறித்து கண்டுகொள்ளலாம். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அந்திகிறிஸ்து வெளிப்படும் காலம் மிக நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவையான பலன் நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கும் கர்த்தருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தப்படுவதற்கும் வேதாகமத்தை தெளிவாக வாசித்து சத்தியங்களை அறிந்து கொண்டு சத்தியத்தின்படி வாழ்ந்து கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. அந்திகிறிஸ்து யார், அவருடைய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து இனி வரும் வீடியோக்களில் நான் சொல்லலாம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நாம் எல்லாவரையும் பாதுகாத்து தமது வருகைக்கென்று வழிநடத்துவாராக. மாரநாதா. May God bless you.